எல்லாருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளத்துடன். இன்றைக்கி 4 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. எதுக்கு எந்திரிச்சேன் அப்படின்ட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம கோலத்தை போய் பார்க்கலாம். இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அப்படின்னு நம்ம பிளாக் காஃபியும் குடிச்சிட்டு சமையல் வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு சமையல் வேலை பார்க்க வந்தாச்சு. இன்றைக்கி சமையல் சிம்பிள் தான். ஏன்னா ஹஸ்பண்ட் கடையில் சாப்பிட்டுக்கிட்டதுன்னு சொல்கிறனால எனக்கும் பிள்ளைகளுக்கு மட்டும் பருப்பு பச்சடி வச்சாச்சு. பருப்பு பச்சடியும் முட்டை வச்சாச்சு. முட்டை பிள்ளைங்களுக்கு தான், ஏன்னா அவங்க இன்றைக்கி ஆசைப்பட்டு இன்றைக்கி கேட்டாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டேன், என்ன செய்ய, இன்றைக்கி அவங்க கேட்டுட்டாங்கன்னு செஞ்சு கொடுத்துட்டேன். ஆனால் நான் சாப்பிட மாட்டேங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட வாங்க. எதுக்கு ஏர்லிங் மார்னிங் எழுந்தேன்னா இன்றைக்கி ஆயில் ப்ரிப்ரேஷன் தாங்க. ஏன்னா நம்ம பெரிய லெவலில் செய்யாட்டாலும் சின்ன சின்ன லெவலில் தான் செய்கிறோம். ஆர்டர் வர்றப்பறம் தான் நான் செஞ்சு கொடுக்கேன். அதுக்காண்டி வீடு நிறைய பாட்டில் அடுக்கி வீடு நிறைய கவர்லாம் போட்டு நான் இவ்வளோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பொய்யெலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வர ஆர்டர் கம்மி ஆர்டராக இருந்தாலும் அது பெருசாக தெரியும். நேற்று ஒரு 10 ஆர்டர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ஆர்டரு எனக்கு பெருசு தானே இல்லையா? அதுவே பெரிய ஆர்டர் தாங்க. அதனால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்லாம் எழுந்திரிச்சி எண்ணெயை காய்ச்சி, ஏன்னா என் ஹஸ்பண்ட் மதியம் ஈவினிங் உனக்கு கொரியர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் செய்வோம் அப்படின்னாங்க. அவங்களும் நான் எழுந்திரிச்சி வேலை பார்க்குறத பார்த்துட்டு அவங்களும் கூட சேர்ந்து நானும் செய்யட்டான்னு கேட்டாங்க. சரி வேண்டாம் நீங்கள் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். இல்லை நீ ஒத்தையில் கஷ்டப்படுற அப்படின்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் பாதி நான் ப்ரிப்ரேஷன் பண்ணால் பாதி அவங்க கொஞ்சம் வேலை பார்த்து கொடுத்தாங்க. என்ன இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து உழைச்சா தானே அதோட சந்தோஷமே தனி தாங்க. அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சரின்னு அவங்க பேக் பண்ணி கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் லேபிள்லாம் ஒட்டி, அவங்களும் பாதி லேபிள் ஒட்டினாங்க, நானும் பாதி லேபிள் ஒட்டினேன். சிறுக சிறுக செய்கிற தொழில் கூட அது பெரிய லெவல் வெற்றி வரும்னு நான் நம்புகிறேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு நான் அதையும் நம்புகிறேன். அதனால் நீங்கள் இன்னும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நல்ல விதமாக செஞ்சு தரேன். நல்லா இருக்கா போய் தானே எல்லாருமே ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.